ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நாங்கள் பாவிக்கும் போது கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்லாட்ட உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே ஹீட் ஆகுதா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களுக்கு வணக்கம். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த காணொலியில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஹீட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே ஹீட் ஆகுதா இல்லையான்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரானிக் டிவைஸ் என்று சொல்லப்படுற அனைத்து சாதனங்களுமே இயங்கும் போது ஒரு ஹீட்டை வெளிப்படுத்துறது சாதாரணமான விடயம். அது நாங்கள் செய்யக்கூடிய வேலையை செய்யும் போது அந்த மின் சக்தியை அந்த சக்தியாக மாற்றும் போது எப்படியோ வெப்பம் வெளியேறத்தான் செய்யும். அந்த விதத்தில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயே என்று பார்க்கும்போது அது ஹீட் ஆகிறதுக்கான பிரதான காரணங்களாக சொல்ல போன விடயங்கள் இந்த தொழில்நுட்ப ரீதியாக சொல்ல போனால், முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்லிம்மாக காம்பேக்டாக இருக்கணுன்றதுக்காக மிகவும் டைட்டான ஸ்பேஸில் இந்த பார்ட்ஸாக வைத்திருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மிகவும் காம்பேக்டாக ஒன்றோடு முட்டி கொண்டு இருக்கிறதன் காரணமாக ஒரு பார்ட்ஸினுடைய ஹீட் அப்படி ஒவ்வொரு பார்ட்ஸாக பாஸ் ஆகி எங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடியதாக வரும். அதே மாதிரி இரண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய முக்கியமாக பேட்ரி மற்றும் ப்ரொசஸர்ஸில் ஹீட் ஜென்ரேட் ஆகும். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி சார்ஜ் ஆகும் போதும் சரி டிஸ்சார்ஜ் ஆகும் போதும் சரி இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதன் காரணமாக அந்த பேட்ரி ஒரு ஹீட்டை ஜெனரேட் பண்ணி அதை ஏனைய பார்ட்ஸுக்கும் பாஸ் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி ப்ரொசஸர்ன்றது பலவிதமான ஃபங்க்ஷன்ஸை ஒரு நேரத்தில் செய்யக்கூடிய திறமை வாய்ந்தது. அந்த விதத்தில் அதை ஒரு ஆப்பை நாங்கள் ரன் பண்ணும்போது இல்லை உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் அன்லாக் பண்ணினாலே அது பலவிதமான ஃபங்க்ஷன்ஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதன் காரணமாக அந்த ப்ரொசஸர் எப்போவுமே ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். அதுக்கான கூலிங் டெக்னாலஜிஸை அவங்க ஃபோனுக்குள்ளேயே வைத்திருந்தாலும் வெளியில் சிறிதளவு ஹீட் தெரிகிறது சாதாரணமான ஒரு விடயம்தான். ஸோ அந்த நிலையில் சாதாரணமாக எங்களுடைய ஃபோன் நார்மலாக தான் இருக்குதா இல்லை ஓவர் ஹீட் ஆகுதான்றதை பார்க்க வேண்டும். முதல்ல எங்களுடைய ஃபோன் கேம்ஸ் விளையாடும் போது மற்றும் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி தோணலாம். இது சாதாரணமான விடயம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஃபோன் எப்போவுமே ரன் பண்ணும்போது ப்ரொசஸர் ஹீட் ஆகும். அந்த விடயத்தில் நாங்கள் ஒரு டாஸ்க்கே அதுக்கு கொடுக்குறோம். இப்போ ஒரு கேம்ஸை விளையாடும் போது அதில் CPU GPU ரெண்டும் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி நாங்கள் நெட்டை யூஸ் பண்ணுறோம். அது முக்கியமாக மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறோம்னு பட்சத்தில் டவர்லேருந்து சிக்னல்ஸை அதை ரிசீவ் பண்ணி எங்களுடைய ஃபோனுக்கு ப்ரொசஸ் பண்ணும். ஸோ இதுகள் மூலமாக எங்களுடைய ஃபோன் ஓரளவான ஹீட் தெரிகிறது ஒரு சாதாரணமான விடயம். இப்போ எங்களுடைய ரூம் டெம்பரேச்சர் 35 பாகை சியில் இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 பாகை சி வரைக்கும் உங்களுடைய ஃபோன் இருந்துச்சுதாண்டா அது ஓரளவுக்கு நார்மலான விடயம்ன்றே சொல்லலாம். அதில் முக்கியமாக இந்த ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கான இன்னொரு காரணம் இந்த சிக்னல்ஸை சொல்லலாம். எங்களுடைய ஏரியாவில் சிக்னல் வீக்காக இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய சிக்னல் ஆண்டெனாஸ் எக்ஸ்ட்ராவான கரண்ட்டை பேட்டரியிலேருந்து பெற்று சிக்னல்ஸை பூஸ்ட் பண்ணித்தரும். அந்த விடயத்துலேயும் ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஓவர் ஹீட்டிங்ன்ற என்னென்னு பார்த்தோம்னா, எங்களோட ஃபோன் அளவுக்கு மிஞ்சி சூடாகிறது ஓவர் ஹீட்டிங்னு சொல்லலாம். அந்த விதத்தில் என்ன மாதிரியான சந்தர்ப்பங்களில் எங்களுடைய இந்த ஃபோன் ஓவர் ஹீட் ஆகுதுன்னு பார்க்கும்போது, ப்ரொசஸருக்கு நாங்கள் மேக்ஸிமமான லோடை கொடுக்கும்போது ஃபோன் ஓவர் ஹீட் ஆகும். அதாவது எங்களுடைய ப்ரொசஸருக்கு ஒரு லிமிட் இருக்கும், இந்த அளவான ஒர்க்கை தான் செய்ய முடியுமெண்டு. அந்த ஒர்க்கை விட நாங்கள் அதிகமான லோடை பல ஆப்ஸ் ஒரே டைமில் ரன் பண்ணுறது இல்லாட்டா கிராஃபிக்கலி இன்டென்ஸான ஒர்க் பெரிய ஒர்க்ஸை கொடுக்குறதன் மூலமாக எங்களுடைய ப்ரொசஸர் ஓவர் ஹீட் ஆகிறது நாங்கள் ஃபோனில் ஃபீல் பண்ணி கொள்ள முடியும். இந்த ஓவர் ஹீட் கூடிய லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மேக்ஸிமமாக 45 பாகை சிக்கு மேலே போகும்போது இல்லை 45 பாகை சி அண்மிக்கும் போது அதை நாங்கள் ஒரு ஓவர் ஹீட் ஆகுதுன்னு சொல்லலாம். அந்த விடயத்தில் ஓவர்லோட்டை நாங்கள் ஃபோனுக்கு கொடுக்குறது ஒரு காரணமாக ஸ்மார்ட் ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு இருந்தாலும், அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி சம்மந்தப்பட்ட விடயங்கள். பேட்டரியிலேருந்து எடுக்கக்கூடிய கரண்ட்டை ஃபோன் அதிகமாக ஏதாவது ஒரு சிப் ஷார்ட்டேஜால் எடுக்கும் போது கூட ஃபோன் ஓவராக ஹீட் ஆகும். அதே மாதிரி நாங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது பாவிக்கக்கூடிய சார்ஜரில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் இல்லாட்ட எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் சப்ளையில் எதுவும் பிரச்சனை இருந்து அதன் மூலமாக எங்களுடைய சார்ஜரில் ஏதாவது ஒரு ஷார்ட்டாகி இருந்தால் கூட எங்களுடைய ஃபோன் சார்ஜ் ஆகும்போது ஹீட் ஆகிறத நாங்கள் ஃபீல் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து இந்த ஓவர் ஹீட் ஆகிறதால என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, ஓவர் ஹீட்டுன்றது எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்லதில்லை. முக்கியமாக எந்த வழியில் என்று பார்க்கும்போது, எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த விதத்தில் ப்ரொசஸர் ஒரு அளவுக்கு மிஞ்சி ஹீட் ஆகும்போது எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸை அது டவுன் பண்ணும். உதாரணமாக ஒரு 45 பாகை சிக்கு அங்கால போகும்போது பெர்ஃபார்மன்ஸை டவுன் பண்ண சொல்லி ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்களா, எங்களுடைய ஃபோன் ஹீட் ஆகி 45 பாகை சியை தொடும்போது ப்ரொசஸரில் இருக்கக்கூடிய கிளாக் ஸ்பீட் என்று சொல்லப்படுற இந்த ப்ரொசஸர் செயற்படுற வேகம் குறையும். இதன் மூலமாக எங்களுடைய ப்ரொசஸர் ஒரு பணியை செய்கிறதுக்கு தகுதி உடையதாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் அதால் அந்த பணியை சிறப்பாக செய்ய இயலாமல் போயிடும். அதே மாதிரி இந்த ஓவர் ஹீட் ஆகிறதால இன்னொரு பிரச்சனை வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஃபோன் அதிக நேரமாக இந்த ஓவர் ஹீட்டிலே இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிப்ஸ் மற்றும் அந்த சோல்டர் பண்ணி வைக்கப்பட்ட விடயங்கள் டீசோல்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏனெண்டா ஹீட்டின் மூலமாகவே பல பார்ட்ஸ் ஒன்றோடு ஒன்று இணைத்திருப்பாங்க. இந்த திருப்பி நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஹீட் ஆகிறதன் மூலமாக
அந்த இணைக்கப்பட்ட விடயங்கள் இணைப்பிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அதிக நேரம் உங்களுடைய ஃபோன் இந்த ஹீட்டிலேயே இருக்கும் பட்சத்தில் நடைபெறும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக ஹீட் ஆகும்போது அதில் பேட்டரி ஹீட் ஆகும். பேட்டரி வந்து எப்போவுமே ஓவரான ஹீட்டான இடத்துலையோ ஓவரான கோல்டான அதாவது குளிரான இடத்துலையோ வைத்திருக்கிறது பேட்டரியினுடைய ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. ஸோ உங்களுடைய ஃபோன் அதிகமாக ஹீட் ஆகி அதிகமாக ஹீட் ஜெனரேட் ஆகக்கூடிய இடங்களில் நாங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போது ஃபோனுடைய பேட்டரி மற்றும் ஃபோனுடைய ஓவரால் இந்த ஹெல்த்துன்னு பார்க்கும்போது டவுன் ஆகி கொண்டு போகும். ஸோ நாங்கள் வந்து இந்த ஃபோன் ஓவர் ஹீட் ஆகுதான்றதை முதல்ல புரிஞ்சு கொண்டு எங்களுடைய ஃபோன் ஓவர் ஹீட் ஆகுது என்னும் பட்சத்தில் வந்து அது என்னத்துக்காக ஓவர் ஹீட் ஆகுதுன்றதை கண்டுபிடித்து அந்த விடயத்தை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மற்றும் இந்த வீடியோவை அனைவருடன் ஷேர் பண்ணி அவங்களும் இந்த விடயங்களை தெரிந்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VelKaja. நன்றி, வணக்கம்.